உள்ளே வந்தால் நிம்மதி. அங்க தவறு நடக்காது, குற்றம் செய்யக்கூடாது, அங்கே நிற்கிற ஒரு இலையை கூட நான் விழுங்கக்கூடாது, அங்கே ஓடுகின்ற ஒரு பூச்சியை கூட நான் அடிக்கக்கூடாது. காரணம், அது நிம்மதியான பூமி. இடம் நிம்மதி மனிதனுக்கு கொடுக்கும் ஒரு இடம். சரி, நிம்மதி கிடைக்குது. ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் முறையாக சரியாக அந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அங்க நிம்மதி பெறுவீர்கள். எப்படிப்பட்ட நிம்மதி? அந்த நிம்மதி உடனேயே ஊரு திரும்புவீர்கள். எப்படிப்பட்ட நிம்மதி? மௌத்து வரையிலும் அந்த நிம்மதி உங்களுடன் இருக்கும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வார். சரியாக நீங்கள் உம்ராவை முடித்தீர்களா? வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல் ஹஜ்ஜை நிறைவேற்றினீர்களா? நிம்மதி அங்கே, சஞ்சலங்கள் வராது. அந்த புனித காபாவை நோக்கி சுப்ஹானல்லாஹ் தவாபு செய்து பாருங்கள், அத்தனை இன்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, நிறைய தவாபு செய்யுங்கள். ஒரு நாள் இந்த காபா உயர்த்தப்படும். அந்த தவாஃபின் நசீபை இழப்பீர்கள். அதற்கு முன்பு நிறைய சொத்துங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு. இன்னொரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? கியாமத்து நாள் எப்போது வரும் என்று சொல்ல வந்த எம்பெருமான், லா தகூமு ஸாஆ, கியாமத்து வராது. எதுவரையிலும்? காபத்துல்லாவில் மக்கள் வந்து குவிந்து தவாஃப் செய்கிற காலம் வரையிலும். என்றைக்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மக்கள் போகுவது ஸ்டாப் ஆகுமோ அன்றைக்கு உலகம் அழியும் என்றார். உலகத்தை அழிப்பதற்கு கூட காபா விடுமுறை விடப்படும் நாள் என்கிறார்கள் வல்லல் நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பள்ளி வாசலுக்கும் காபாவுக்கும் கோடிக்கணக்கான வித்தியாசங்கள் உண்டு. என் பள்ளியில் ஒரு நாள் தொழுகை நடக்காமலும் போகலாம், காபாவில் ஒரு நாள் அத்தனையும் ஸ்டாப் ஆகுமா? உலகம் அழியும் நாள். உள்ளே நிம்மதியை கொடுக்கிறான் அல்லாஹ், பரக்கத்தை கொடுக்கிறான் அல்லாஹ். அத்தோடு நிறுத்தினானா? இங்கே வந்து பாருங்கள். வாழ்க்கையில் சருகி போனவர்களே, அல்லாஹ்வை மறந்தவர்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரெல்லாம் ஹஜ்ஜுக்கு என்ன தகுதி போறார்? ஒரு வாழ்க்கையும் இல்லை, ஒரு தொழுகையும் இல்லை, ஒரு அமலும் இல்லை, நேர்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, எல்லாம் போலியான வாழ்க்கை. அவர் ஹஜ்ஜுக்கு போய் என்ன செய்ய போகிறார்? பேசாதீர்கள், பேசாதீர்கள். அவர் பாவிதான். ஒன்றும் இல்லை, வணக்கம் இல்லை, செயல்கள் இல்லை, குணங்கள் இல்லை, தொழில் தர்மங்களை பேணவில்லை, நேர்மை இல்லை, அழகிய வாழ்க்கை இல்லை. அவரும் ஹஜ்ஜுக்கு வரட்டும். ஏன் தெரியுமா? இங்கே இந்த இடம் உஹுதன். இங்கே வந்தால் எல்லா நிலைகளிலும் அவர் மாறி அவர் ஹிதாயத்தும் நேர்வழியும் பெறுவார் என்கிறார். இந்த இடம் ஹிதாயத்தின் இடம். முபாரக்கம் வ ஹுதா. இங்கே இருந்து பரக்கத்து உள்ள இடம். பரக்கத்தை தூக்கிட்டு போகணும், அங்க வாங்க. வாழ்க்கையில சருகி போனவங்க இங்க வந்தா ஹிதாயத்து கிடைச்சும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. தொழுகை இல்லை, இபாதத்து இல்லை, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பின்னால அவர் முன்சப்புல நிற்பார். ஹஜ்ஜாருடைய வாழ்க்கை மாறும், தரம் மாறும், தகுதி மாறும், பேச்சு மாறும், நிலை மாறும், உடை மாறும், குணம் மாறும். நல்ல கணவன், நல்ல தந்தை, நல்ல வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும். ஏன்? உஹுதா. அது நேர்வழியில் மனிதர்களை கொண்டு நிறுத்தும் இடம் காபா. படைத்தவன் சொன்னான், தன் புகழை சொன்னான், தான் இருக்கும் இடத்தின் மகிமையை சொன்னான், அகமியத்தை சொன்னான். புரிந்து கொள்ளுங்கள். காபா ஒரு மகத்தான மாண்புக்குரிய, மனிதர்களை மாண்புக்குரியவர்களாக ஆக்கும் இடம்.